வேதம் நல்லதே சொல்லுகிறது. 855 பக்கம் ஏசாயா 48 அதிகாரம் 17 வசனம். 855 பக்கம் ஏசாயா 48 17. 855 பக்கம் ஏசாயா 48 17. 855 பக்கம் ஏசாயா 48 17. 855 பக்கம் இன்னும் நக்கிக் கொண்டிருக்கிற ஏசாயாவை. ஆண்டவரை இது திறக்கிறதுக்குள்ள 10 மணி ஆடா பிள்ளைகளா. நான் 5 தடவை சொன்னேன். 855 பக்கம் ஏசாயா 48 17. அப்படி ஏசாயா 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 நக்கனா ஏசாயா குளிக்கணும். பிரயோஜனமாய் இருக்கிறது. இவ்வளவு மைக்கில் படிக்காம இருக்குமோ நல்லா தான் இருந்தது. மைக்க படிச்சா பிரயோஜனமா இருக்கிறான். எப்படி படிச்சு அப்படி படி. இல்லடா நீ இப்ப படிக்கிற மாதிரி மைக்கில் பவர் கொடுத்து படி. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிறார் அப்படி செப்ப உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இப்ப விளங்குதா? பிரயோஜனமா இருக்கிற காரியங்களை உங்களுக்கு போதிக்க வந்திருக்கிறேன். நீங்க யாரும் கெட்டு போக கூடாது. நாளைக்கு நம்ம எங்களை பார்க்கும்போது, அப்பா நீங்க ஜெபிச்சீங்க என்ன நல்லா இருக்கிற அப்படி சொல்லணும். சொல்ல வைப்பேன். இப்ப வேதம் 2807 மொழிகளில், எத்தனை மொழிகளில்? உலகத்தில் எத்தனை மொழிகள் இருக்கு? எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு தெரிந்தது ஆமென் அல்லேலூயா. உலகத்தில் எத்தனை மொழி இருக்கு? உலகத்தில் எத்தனை மொழிகள் இருக்கு? 2807. இது நீயே உருவாக்குனதா? ஆண்டவரே என்ன தாழ்மையை பாரு. எது இரவில் கோழி பிடிக்கிற மாதிரி, திருடம் போற மாதிரி முக்காடு போட்டு மறைக்கிறாங்க. எனக்கு பின்னாடி மர தெரியும். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. வா நானே சொல்றேன். 7097 மொழிகள் இருக்கு உலகத்தில். இது பைபிள் இல்ல. இந்தியாவில் எத்தனை மொழி இருக்கு? நீயே சொல்லியா? நான் தெரியாம உட்கார்ந்துருந்தேன். நாளைக்கு நம்ம மீட்டிங்கே வர மாட்டோம். வா. நான் நினைச்ச மேடையிலிருந்து கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எந்த பேய் உள்ள பூந்துட்டான்? எல்லா ஊழியக்காரும் மேடையில் இருந்துட்டு பிரசங்கம் பண்ணுவாரு. இவர் மட்டும் கீழே வந்திருக்கிறாரு. எதுக்கு நான் கீழே வந்து தெரியுமா? அப்பதான் நீங்க தூங்காம இருவீங்க. ஜெபம் செய்வோம். செய்தியின் பகுதி. என் செய்திக்கு தூங்க முடியாது. நாம் பலகீனமாக இருந்தாலும் எனக்குள்ள இருக்கிற உலகத்திற்கும் பெரியவர். தட்றா தட்றா டேய் தட்றா தட்றா தட்டு 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 கரங்களை தட்டு 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 பாடி தட. என் போஸ்டர் பார்த்து என் பக்கமே வரக்கூடாது யார் மீட்டிங். அப்படி பண்ணி தானே ஊருக்கு போவேன். நீ நாளைக்கு வருவியா? கண்டிப்பா வருவேன். ஒரு விசுவாசி கன்ஃபார்மா வருவாங்க. ஹல்லேலூயா. இந்தியா தேசத்தில் எத்தனை மொழி இருக்கு? சாம்பாருக்கு என்ன காய் போடணும், என்ன மசாலா போடணும், என்ன மட்டும் எனக்கு தெரியும் ஐயா. இவ்வளவு படிச்ச பள்ளிக்கூடம் மூடி போயிருப்பான். அந்த பிரின்சிபல் தற்கொலை பண்ணியிருப்பான். சும்மா தட்டி விடுறாங்க. ஆண்டவரே ஏடா வில்லகளா. 7097 மொழி உலகத்தில். இந்தியாவில் 19500 மொழி. 19500 மொழி. முக்கியமான மொழி 1653 மொழி. முக்கியமான மொழி இந்தியாவில் 1653 மொழி. ஏசப்பா எந்த மொழியில் பேசுவாங்க? கிரேக்க மொழி.
கெரேக்கா மொழியா? இந்த மாதிரி மொழி நான் கேட்டதே இல்லப்பா. கெரேக்கா மொழியா? என்ன கியர் தான் போடுறீங்களா? ஆயில் போட்டு கியர் போட்டா கெரேக்கா வரும். ஐயோ, அரேபியன். ஐயோ ஆண்டவரே, நான் வீட்டுக்கு போறேன். மாடை கொடுத்து அறுப்பாங்க. அறுப்பாயோ, நான் தற்கொலை பண்ண போறேன். இந்த ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. என்ன மிச்சர்களே வச்சிருக்க? கராமி அராமி. இவள் இன்னைக்கு நைட் அட்மிட் ஆயிடும். அட ஏசப்பா மொழி சொல்லு. எபிரேயர் அப்படி சொல்லு. இது கராக்கு புறாக்கு கிராக்குன்னு சொன்ன அவ்வளவு அழகா சொன்ன. அப்புறம் கெரேக்கா மொழியா? அந்த மொழி நான் கேட்டதே இல்லை. கெரேக்கா மொழி, கிரேக்கா மொழி. அப்புறம் சொல்லாரு அராப்பு மொழி. அராப்பு மொழி இல்லடா, அராமிக். எனக்கு தமிழே தவிர வேற ஒன்றும் தெரியாது. தமிழுக்கு மேலே பேசினா சீமானன்கிட்ட சொல்லிடுவேன். அந்த மொழியை தவிர வேற ஒன்றும் பேசக்கூடாது. இப்போ இவர் உட்கார்ந்துருந்தப்ப நல்லா இருந்தார். திருப்பி எழுந்துட்டாரு. திருப்பி எழுந்துனா கேள்வியை கேட்பாரு. ஐயா, இந்த பைத்தியக்காரனுக்கு கூப்பிட்டீங்க. ஏசப்பாக்கு அராமிக் மொழி தெரியும். அந்த மொழி தான் பேசுவார். அப்போ நீ தமிழில் ஜெபிக்கும் போது ஏசப்பாக்கு புரியுமா? புரியும். ஏசப்பா மொழி என்ன? இப்ப குழம்பிட்டா அவள. ஏசப்பா மொழி என்ன? அரமிக். அது ஏதோ ஒரு வியாதி. ஆண்டவரே, அது ஒரு சிரிச்சு கீழே விழுந்த முதல் பெண்மணி நம்ம பிள்ளை. சிரிச்சு கீழே விழுந்துட்டான். அராமிக் மொழியில் ஏசப்பா பேசினா தமிழ் எப்படி புரியும்? நான் சொல்றேன், இயேசுவின் மொழி அன்பு. கரங்களை தட்டு, தட்டுறோம், கை தட்டுறோம். அவர் எல்லா மொழியிலும் பேசுவார். நீங்க எந்த மொழியை ஜெபித்தால் அவர் பதிலை தருவார். அவர் மட்டும்தான் பதிலை தருகிறவர். கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. 66 புஸ்தகம் கரெக்டா? பழைய ஏற்பாடு எவ்வளோ? புதிய ஏற்பாடு எவ்வளோ? புத்திசாலி, உனக்கு முதல் நான் பரிசு தருகிறேன். நீ நல்லா இருப்ப. இன்னும் பரிசுகள் இருக்கிறது. நான் ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தா. இன்னும் பேக்கில் 100 பெண் இருக்கு. கேள்விக்கு பதில் சொன்னா மட்டும்தான். இலவசம் அல்ல. ஆடி மாசம் சரவணா சோஸ்டில் 2 சாரிக்கு 1 சாரி ஃப்ரீ. இங்க ஃப்ரீ அல்ல, கேள்விக்கு பதில். எத்தனை அதிகாரங்கள்? தம்பி, நீ சொல்லிக் கொடுக்காத. 1189 அதிகாரங்கள். பழைய ஏற்பாடு எவ்வளோ? 929. புதிய ஏற்பாடு எவ்வளோ? 260. 3,56,06,450 எழுத்துக்கள், 8,10,672 சொற்கள், 31,102 வசனங்கள். பழைய ஏற்பாடில் 23,145 வசனங்கள். புதிய ஏற்பாடில் 7,957 வசனங்கள், 1,200 சத்தியங்கள், 8,300 ஆசீர்வாதங்கள், 14,810 அற்புத அதிசய அடையாளங்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் படித்து பாருங்கள். அதில் வரும் 37 அற்புதம். 36 இல்ல, 38 இல்ல, வெறும் 37 அற்புதங்கள். 23 அற்புதங்கள் ரோக சௌக்கியம், 9 அற்புதங்கள் இயற்கை அற்புதங்கள், 29, 32 3 அற்புதங்கள். 3 பேரே மரணத்திலிருந்தும் உயர்ப்பது. யாரு 3 பேர்? லாசருவே, எபிரேயரின் மகளே, விதவையின் மகனே. 35 இயேசு, 36 இயேசு மறுரூபமானார், 37 ஞானஸ்நானம். ஆதியாகமம், யாத்ராகமம், வெளியராகமம், எண்ணாகமம், உபாகமம், யோசுவா, நாதிபன், 1 சாமுவேல், 2 சாமுவேல்,
1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாகமம் 2 நாளாகமம் எஸ்தர் நெகேமியா எஸ்தர் யோபு சங்கீதம் நீதிமொழிகள் பிரசங்கி உறுதிப்பாட்டு எசேயா எரேமியா புலம்பல் எசேக்கியேல் தானியேல் ஓசியா யோவேல் ஆமோஸ் ஓபதியா யோனா மீகா நாகூம் ஆபு செப்பனியா ஆகாய் சக்கரியா மல்கியா மத்தேயு மார்க் லூக்கா யோவான் அப்போஸ்தலர்கள் ரோமர் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் கலாத்தியர் எபேசியர் பிலிப்பியர் கொலோசியர் 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்து பிலமன் எபிரேயர் யாக்கோபு 1 பேதுரு 2 பேதுரு 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் யூதா வெளிப்படுத்துற விசேஷம் காரங்களே தட்டு. I am Mr. Computer. உனக்கு என்ன மாதிரி ஆகணுமா? ஒரு கார் எடுத்துட்டு வா, விக்ரமண்டிக்கு வா, ஒரு பஸ்ஸில் போய் இடி, 3 வருஷம் பாடு. தண்ணி விடுறா. இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு, தலையில் நிறைய வரும். தேங்க்யூ, நன்றியா. டே எல்லாரும் என் வாயில் பார்க்காத, இப்போதான் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டேன். எல்லாரும் அம்மா சூடாக காணம்மா. ஒரு பிரசங்கம் பண்ணுவோம் கஷ்டம், எவ்வளோ பெரிய ப்ரிப்ரேஷன், எத்தனை முழங்கால், எவ்வளோ அர்ப்பணிப்பு. சும்மா யாராலும் பிரசங்கம் பண்ண முடியாது. ஏதோ வேலை வெட்டி இல்லை, பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பைபிள் எடுத்து ஊழியத்துக்கு வரலாம் சொல்லி ஊழியத்துக்கு வராதுங்க. சாத்தான் பயங்கரமானவன், மொத்தமாக காலி பண்ணிடுவான், உங்களை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவான். இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவருடைய தயவு. இல்லையா? நான் வேதம் எப்படிப்பட்ட வேதம்? வேதம் நல்லது சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு நம்ம படிக்க போறது எல்கேஜி. அம்மா தேங்க்யூ அம்மா. அக்கா வாங்க, அக்காவுக்கு ஒரு கிஃப்டை கொடுக்கலாம். அக்கா நீங்க நல்லா இருப்பீங்க. ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா போல ஆசீர்வாதம். உங்க வீட்டுக்கு நான் வரும்போது எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி தந்தா போதும், உங்களுக்கு ஆசீர்வாதம். எடா பிள்ளைகளா, எல்கேஜி பெருசா யூகேஜி பெருசா? நாங்க பள்ளிக்கூடத்திலே போகலையா? ஏன் அது போலும் தெரியாது? டே நீ எல்கேஜி படிச்சுட்டு யூகேஜி போனியா, யூகேஜி படிச்சு எல்கேஜி போனியா? அது மட்டும் உனக்கு நல்லா தெரியுது, அதுக்கு மேலே படிக்கல, அதோட காலி. இப்போ எல்கேஜி கிளாஸ் கேட்டுக்குங்க. இதன் பிறகுதான் காலையில், அதன் பிறகு சாயங்காலம், எல்லாம் இப்படி இருக்கும் செய்தி. இன்றைக்கு வந்தவர்களுக்கு முதல் செய்தி, நாளைக்கு நீங்க வரும்போது 2ஆம் பகுதி, நாளைக்கு வந்தவர்களுக்கு அது ஒரு புது செய்தி, சாயங்காலம் வந்தவர்களுக்கு 3ஆம் பகுதி, ஆனால் அவர்களுக்கு ஒரு புது செய்தி. விளங்குதா? 3 பகுதிகள் நீங்க வந்தா, முதல் பாகம், 2ஆம் பாகம், 3ஆம் பாகம். இன்றைக்கு வராத நாளைக்கு வந்தா அவர்களுக்கு அது புது செய்தி. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, புதுசா பேசுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்தவர்களுக்கு தொடர்ந்து பேசுற மாதிரி இருக்கும். இதான் செய்தியின் சிறப்பு அம்சம். ஆரம்பிக்கலாம். எடா பிள்ளைகளா, எடா பிள்ளைகளா, என்ன பார், 12 மணி வரைக்கும் தூங்கக்கூடாது. 12 மணிக்கு முடிக்கிறேன். ஆமேன் காணும். ஆரம்பத்திலிருந்து ஆமேன் 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 சொன்னேன். 12 சொல்லும்போது ஐயா, எல்லோருக்கும் இரவில் சாப்பாடு உண்டு. ஐயா சொல்லையா? எனக்கும் ஐயாவுக்கு ரகசிய தொடர்பு, மக்கள்கிட்ட சொல்லாதுங்கன்னு ஐயா சொன்னாங்க. எல்லாருக்கும் இரவு சாப்பாடு உண்டு. அதில் சொல்லுங்களேன். உங்க வீட்டில் ஐயா சாப்பாடு சொன்னப்போ அல்லையா எப்போ வீட்டில் போயிட்டு
அந்த சாப்பாடு சாப்பிட்டா சுகர் வந்துடும், இந்த சாப்பாடு சாப்பிட்டா விடுதலை. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். அப்ப நம்ம ஆரம்பிக்கலாம். 248 பக்கம் 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 18 வசனம். 248 பக்கம் 2 கொரிந்தியர் 4:18. 248 பக்கம் 2 கொரிந்தியர் 4:18. 248 பக்கம் 2 கொரிந்தியர் 4:18. 240. ஆண்டவரே எப்ப படிக்க போற? நில்லு 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 நில்லு. 248 பக்கம் 2 கொரிந்தியர் 4:18. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இவள் எந்த ஸ்கூல்ல தமிழ் படிச்சான்? நான் கண்டிப்பா சீமானன்கிட்ட சொல்லிடுவேன். காணப்படுகின்றது அந்நியனா? அந்நியனா? நீ தப்பா படிச்ச. என்னே மாத்தாத. ஐ ஆம் மிஸ்டர் கம்ப்யூட்டர். காணப்படுகின்றது அநித்தியம், காணப்படாததோ. காணப்படுகின்றது வேணுமா, காணப்படாதது வேணுமா? அதை பற்றி பேச போகிறேன். காணப்படுகின்ற ஒரு ஆசீர்வாதம் ஏது என்று நீ சொல்லு. வீடு. கரெக்ட். வீடு காணப்படுகின்ற ஆசீர்வாதம். அது நித்தியமா அநித்தியமா? அநித்தியம். எனக்கு வீடு இல்லை, நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன். விளங்குதா? என் வீடு பரலோகம், அது காணப்படாதது. காணப்படுகின்ற ஆசீர்வாதங்களை பற்றி தான் இன்றைக்கு அநேகர் பிரசங்கம் பண்றாங்க. கரெக்டா? ஏசப்பா கிட்டவா, உனக்கு வீடு கிடைக்கும், கார் கிடைக்கும், பணம் கிடைக்கும், 10 வீடு கிடைக்கும். 5 பெரிய வீடு, 5 சின்ன வீடு. பெரிய வீடுனா 3 பெட்ரூம், சின்ன வீடுன்றா 1 பெட்ரூம். அப்ப ஏசப்பா கிட்ட வந்தா என்ன கிடைக்கும்? வீடு கிடைக்கும், பணம் கிடைக்கும், சொத்து கிடைக்கும், கார் கிடைக்கும். நான் சொல்றேன், உத கிடைக்கும். உத கிடைத்தாத்தான் நிற்க முடியும். உத கிடைக்காம இருந்தா நிற்க முடியாது. விளங்குதா? இன்றைக்கு நான் பேச போகிறது காணப்படாத ஆசீர்வாதங்கள். நாளை காலையிலும் பேச போகிறது காணப்படாத ஆசீர்வாதங்கள். நாளைக்கு சாயங்காலம் பேச போகிறது காணப்படாத ஆசீர்வாதங்கள். இதுதான் இப்ப வேணும் உங்களுக்கு, இதுதான் தேவை. காணப்படுகின்ற அத்தனையும் அநித்தியம். அதை பற்றி நான் பேச போறதில்ல. ஏற்கனவே நிறைய பேர் பேசி இருப்பீங்க, நீங்க கேட்டிருப்பீங்க. காணப்படாத ஆசீர்வாதங்கள் எது? அதுதான் 3 பகுதிகளும் பிரசங்கம் பண்ண போறீங்க. 3 பகுதிகளுக்கும் ஒரு வசனம் தலைப்பாக இருக்கிறது. செய்தி முடியும் போது 3ம் ஒன்றாக தான் இருக்கும். கேட்கிறவர்களுக்கு வித்தியாசமாக இருக்கும், வித்தியாசமான செய்தி. ஓகேவா? இன்றைக்கு காணப்படாத ஆசீர்வாதங்கள் ஆரம்பிக்கலாமா? 138 பக்கம் யோவான் 8 அதிகாரம் 29 வசனம். 138 பக்கம் யோவான் 8 அதிகாரம் 29 வசனம். 138 பக்கம் யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். என்ன புரிந்தது? எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏனென்றால் மேலான கண்களால் பரிசுத்த வேத புஸ்தகத்தின் அடித்தட்டில் இருக்கின்ற ஆவிக்குரிய சத்தியங்கள் புரிந்து கொள்ள முடியாது. இந்த வசனம் படித்தவர் உங்களுக்கு என்ன புரிந்தது? நல்லா கேட்டுங்க, நானே புரிய வைக்கிறேன். மகன் அனுப்பப்பட்டார். கரெக்டா? அனுப்பினவர் யார்? உனக்கு பிள்ளை இருக்கா? என்ன படிக்கிறாங்க? கட்டியெல்லாம் கொடுத்தாச்சு. உன் பிள்ளைய படிக்க வச்ச. எதுக்கு படிக்க வச்ச? ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல சம்பாதிக்கணும்,
திருமணம் செய்து கொடுக்கணும், பிள்ளைகளை பார்க்கணும். பிதா ஒருவரை அனுப்பினான். என்ன சொல்லி அனுப்பினான்? இதான் நமக்கும் அவருக்கும் இருக்கிற வித்தியாசம். நாம் பெத்த பிள்ளைகளை நல்லா படிக்க வைத்து, நல்ல பள்ளிக்கூடத்தில் கல்லூரிக்கு அனுப்பி, நல்ல வேலையை தேடி கொடுத்து, நல்ல திருமணம் செய்து, என் பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. மகன் அனுப்பப்பட்டார். பிதா எப்படி அனுப்பினா? போய் சாகு. என்ன சொன்னாரு? உன்னை நான் அனுப்புறேன், ஆனா நீ போய் சாகணும். விளங்குதா? அப்ப யாரு அனுப்பப்பட்டது? குமாரன் அனுப்பப்பட்டாங்கல்ல. அப்ப பிதா மேல இருக்கல்ல. குமாரன் தன் பிதாவுக்கு பிரியமா இருந்தான். பிள்ளைகளை நல்லா கேளு. அம்மா திருப்பி படி. அதான் வசனம், அதான் வசனம். படிங்கம்மா. என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும். நல்லா கேட்டுங்க செய்தியின் தலைப்பு. இப்ப தலைப்புக்குள்ளா வருகிற, நல்லா கேட்டுங்க. அற்புதமான ஒரு சத்தியம். தன்னை அனுப்பின தன் பிதாவுக்கு பிரியமானதை தன் மகன் செய்தார். அப்ப நீங்களும் நானும் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்க தன் பிதாவுக்கு எப்படி பிரியமா இருப்பீங்க? இதான் செய்தி. மனுஷனுக்கு பிரியமா இருக்கலாம். அவன் பணம் கேட்கும் போது கொடுத்துட்டே இருந்தா உங்க மேல ரொம்ப அன்பா இருப்பான். ஆனா தேவனுக்கு பிரியமா இருப்பது எப்படி? இதான் நம்ம செய்தி. இப்ப நீங்க இன்றைக்கு தேவனுக்கு பிரியமா இருந்தால், நான் சொல்கின்ற வழிமுறைகளை கேட்டு வீட்டுக்கு போங்க. நாளைக்கு வாங்க, இன்னும் சில காரியங்களை சொல்றேன். சாயங்காலம் வாங்க, அப்புறம் நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக. 3 பகுதி முடியும் போதுதான் உங்க பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு சரியாகும். அதுக்கு நீங்க ஜோல்சிரையும் பார்க்க வேண்டாம், கபடியும் போட வேண்டாம். வேதம் நன்றாக படித்தால் போதும். உங்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறபடியால் எங்களை போல அந்தகார கட்டுகள் இருந்த தேவன் அடைத்து கொண்டு வந்து உங்கள் முன்பதாக பயன்படுத்துகிறார். சும்மா பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ண முடியாது. 3 வருஷம் படுக்கையில் இருந்து 12 ஆபரேஷன் முடித்து 153 தையல் உடம்பில் வைத்து பலவிதமான போராட்டங்களை சந்தித்து நான் உங்களுக்கு முன்பாக இருந்து கொண்டிருக்கிறேன். இது தேவன் கொடுத்த பரிசுதான் இந்த ஞானம். உங்களுக்கு எல்லோருக்கும் அறிவு இருக்கு, கரெக்டா? அறிவு இல்லாத யாராவது இருக்கிறீங்களா? இல்ல, எல்லோருக்கும் அறிவு உண்டு. ஏனென்றால் இது இரவென்று தெரியும் உங்களுக்கு, கரெக்டா? நான் அணிந்த வஸ்திரம் என்ன நிறம்? அறிவில் சொல்றீங்க. இது என்ன? சொட்டையா? ஓ, இங்கிலீஷா? தமிழ் வராத. The problem between you and me, you are speaking in English. Now I will try to preach in English. My dear brothers and sisters in Christ, today, இது முன்னாடி சொல்லக்கூடாது. ஸ்டார் இங்கிலீஷில் பேசுகிற மூக்கை கடிச்சு ஊற போட்டுடுவேன். இப்போ என் மகள் சொல்லுகிறான் நட்சத்திரம். இது அறிவில் சொன்னது. ஆனால் ஞானம் எங்க கிடைக்கும்? ஞானம் மரத்தில் கிடைக்குமா? மரத்தில் காய்க்குமா? சரவணா சோசில் கிடைக்குமா? அஞ்சப்பரில் கிடைக்குமா? ஞானம் கர்த்தர் கொடுக்கணும். இப்பதான் விஷயம் இருக்கு. ஞானம் இருந்தால் தான் ஒரு சபை நடத்த முடியும். ஞானம் இருந்தால் தான் ஒரு வசனத்தை பற்றி எப்படி பேச முடியும் என்று அவர் கற்றுத்தந்திருக்கிற ஞானத்தோடு வந்து கொண்டிருக்கிறேன். இன்றைய கேள்வி, தேவனுக்கு பிரியமாயிருப்பது எப்படி? சொந்த மகன் தன் பிதாவுக்கு பிரியமாயிருந்தார். தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்கு எப்படி பிரியமா இருப்பீங்க? வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பைபிள் ஸ்பெல்லிங் என்ன? இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, நீ எல்லாம் சொன்ன பிறகு ஏன் தம்பியை பார்த்துட்டே இருக்கான்? எது இருந்தாலும் என்னோட கேள்வி அதுதான்.
இல்லடா, நீ என்ன ஒரு குரங்கு இங்கே உட்கார்ந்துருக்கல, இந்த குரங்க பார்க்கக்கூடாதா? எது இருந்தாலும் அப்படி பார்க்காத என்ன பாருடா. நான் கேட்டது பைபிள்ல ஸ்பெல்லிங். ஒருத்தர் சொல்லு. ஓ இல்லடா, பைபிள்ல ஸ்பெல்லிங் சொல்லடா, சொல்லு. டே, பைபிளுக்கு தமிழ் ஸ்பெல்லிங் இல்லடா, இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் சொல்லு. எல்லாம் என்ன எக்ஸ்பிரஸ்ல போறீங்க? பொறுமையா சொல்லடா. ஐயோ, பி 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 பி. நில்லு நில்லு, பி சொல்லி முடிக்கட்டும், அப்புறம் தமிழ் சொல்றேன். பொறுமை இல்லாத மகளே, பி நில்லடா. ஐயோ, என்ன சொல்ல விடுறா. பி எல்லாம் மீன் பிடிக்கிற குரூப் மாதிரி தெரியுது. கொஞ்சம் இல்லடா. பி இங்கிலீஷ் சொல்றேன், பேசிக். அடுத்து சொல்லு, இன்ஸ்ட்ரக்ஷன், பிஃபோர் லீவிங் எர்த். புரிஞ்சுச்சா? இப்ப சொல்றேன், BIBLE. உலகத்தில் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு போகுவதற்கு முன்பதாக கற்றுக்கொள்ள வேண்டிய அற்புதமான வழிமுறைகள். வேதம். கரங்களை தட்டு 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 தட்டு. இதுக்குள்ள இருக்கிறது என்ன? வழிமுறைகள். உங்களை நல்ல வழியில் நடத்த வேண்டிய வழிமுறைகள். இது கேட்டு வீட்டுக்கு போ. இது எடுத்தவன் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. உலகத்திலே 2807 மொழிகளில் ஒரு புஸ்தகமும் மொழிபெயர்ப்பு செய்யாதபடி உலகத்தில் இத்தனை மொழிகள் மொழிபெயர்ப்பு செய்த ஒரே புஸ்தகம் வேத புஸ்தகம். இது எடுத்தவன் என்றேக்கும் ஆசீர்வாதமாயிருப்பான். தேவனுக்கு பிரியமாயிருப்பது எப்படி? 308 பக்கம், எபிரேயர் 11 அதிகாரம் 6 வசனம். 308 எபிரேயர் 11:6. 308 எபிரேயர் 11 அதிகாரம் 6 வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனுக்கு எது பிரியம்? வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு பிரியமானது பணம் அல்ல, படிப்பல்ல, பதவி அல்ல. அது மூன்றும் தேவை. அதுக்கு மேலாக விசுவாசம். நீ கிறிஸ்தவனா விசுவாசியா? விசுவாசி. விசுவாசி என்பது விசுவாசம் இல்லாதவள். அவளு கிக் ஆயிட்டான். விசுவாசி என்பது விசுவாசம் இல்லாதவள். விசுவாசம் விசுவாசம் உள்ளவள். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கிறது? இது தேவனுக்கு பிரியம். நிறைய பேர் ஜெபிக்க வருவாங்க. நடக்குமா? 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 அது வேறு அவிசுவாசம். என்கிட்ட ஜெபிக்க வரும்போது விசுவாசத்தோடு வா. உங்களுக்கு விசுவாசம் இழந்து போனா நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காம போகும். இவர்கிட்ட ஜெபிச்சா எனக்கு இன்றைக்கு அற்புதம் நடக்கும். விசுவாசத்தோடு வா. அதான் கர்த்தர் சொல்கிறார். யோவான் 11 அதிகாரம் 40 வசனம், 144 பக்கம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். பாத்தீங்களா? யூ ஆர் த பர்சன். பக்கத்தில் இருக்கிற அங்கிளும் ஆண்டியும் அல்ல, நீ. அப்பதான் உனக்கு திருமணம் நடக்கும். பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல அவமானப்படுறீங்கல்ல, அதுக்கு பதில் வரும் இரவில். ஒரு மகனுக்கு வேலை கிடைக்கும், மகளுக்கு வேலை கிடைக்கும், அவன் வெளிநாட்டு போகும். இந்த பகுதியில் நீ வீடே கட்டும். உன் பிசினஸ் உயரும், உன் கடன் தொல்லை மாற்றப்படும், உன் கணவர் குடிப்பழக்கத்தை விட்டு சபைக்கு வரும். உன்னை ஏமாதல் முன்பதாக உன்னை கர்த்தர் உயர்த்தும். அதுக்கு விசுவாசம் தேவை. பாத்தீங்களா? பரிசுத்த வேத புஸ்தகத்திலே சிறு வசனம் எது? இயேசு
கண்ணீர் விட்டார். 144 பக்கம் படிக்க வேண்டாம். யோவான் 11 அதிகாரம் 35 வசனம். யோவான் 11:35, 144 பக்கம் படிங்க. இயேசு கண்ணீர் விட்டார். அதுதான் நீங்க சொன்னது, நான் சொல்லிட்டேன். அதுக்கு போய் நக்கி 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 நக்காப்பா. பரிசுத்த வேத சிறுவசனம் எது? அதான் நீங்க படிச்சது. இதுக்கு அர்த்தம் நீங்க எல்லாம் மக்கு, நீங்க எல்லாம் மக்கு. யோவான் 6:48, 134 பக்கம். யோவான் 6:48, 144 பக்கம். ஜீவ அப்பம் நானே. இதுல எது சின்னது பெருசு? இவங்களை நம்பவே முடியாது. கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்ன? இயேசு கண்ணீர் விட்டார். இப்ப என்ன சொன்னாரு? நீங்க எந்த கட்சி? உங்களை எல்லாம் கட்சி சேர்த்தா திருப்பி சிலுவை பிடிக்கணும் ஆச்சப்பா. ஏடா வில்லகளா, என்ன பாருடா, மூஞ்சி பாருடா. நீங்க எல்லாம் மக்கு. 664 பக்கம். 664 பக்கம். யோபு 36:1. 664 பக்கம். யோபு 36:1. பின்னும் எலிகு. மை டியர், எது சின்ன வசனம்? நீ చెప్పండి. என்ன மூஞ்சில் பாரு. யோவான் 11:35, 144 பக்கம். இயேசு கண்ணீர் விட்டார். யோவான் 6:48, 134 பக்கம். ஜீவ அப்பன் நானே. 664 பக்கம். யோபு 36:1 படி. பின்னும் எலிகு. எது சின்ன வசனம்? நான் நைட்டே கிளம்புறேன். இப்ப விளங்குதா? நீங்க வேதம் படிக்க மாட்டீங்க. தங்கச்சி தட்டுற நான் மக்குதாயான்னு. எடா விலகலா, ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டும் என்றால் தேடி தேடி பிடிக்கணும். பாத்தியா, இத்தனை நாளா இயேசு கண்ணீர் விட்டார், இயேசு கண்ணீர் விட்டார், ஜீவ அப்பன் நானே, யோபை மறந்து விட்டது. யோபு 36:1. பின்னும் அதுதான் வேத புஸ்தகத்திலே சிறு வசனம். இயேசு எதற்காக கண்ணீர் விட்டார்? சத்தமா சொல்லு, நல்ல சத்தமா சொல்லு. லாசர் மரித்ததினால இயேசு கண்ணீர் விட்டார். தப்பு. மரியாதை இருந்து போயிட்டாரா? மரியாதை குழந்தை பெற்றாரா? இப்ப எனக்கு நல்லா தெரியுது, நீங்க எல்லாம் மக்கு, நான் கொக்கு. எக்கோ என் மகளே, அங்க இல்லடா, மூஞ்சில் பாரு. நான் சொல்றேன், இப்ப தேடி பிடிக்கிற மாதிரி. இயேசு எதற்காக கண்ணீர் விட்டா? கிடையாதடா வில்லகரா. நல்லா நான் சொல்றேன். யோவான் 11:30 படிக்க வேண்டாம், 11:35 படிக்க வேண்டாம், 144 பக்கம். அங்கதான் இயேசு கண்ணீர் விட்டார். 36, 37, 38, 39, 40 படி. யாரை பார்த்து சொல்லுகிறார்? யோவான் 11:40 யாரை பார்த்து சொல்லுகிறார்? யோவான் 11:40 யாரை பார்த்து சொல்லுகிறார்? மரியாளா, மார்த்தாளை. யாரை பார்த்து சொல்லுகிறார்? ஆண்டவரே, இவங்க மொத்தம் மார்த்தாளை பார்த்து. இப்ப என்ன புரிந்தது? மார்த்தாளின் அவிசுவாசத்தை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்து. உங்களுக்கு அவிசுவாசம் வந்தால் இன்றைக்கு இரவிலே என் அப்பா கண்ணீர் வடிப்பா. விளங்குதா? சும்மா லாசரு மரித்ததுனால யாரும் உங்ககிட்ட சொன்னது? அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன், உங்களுக்கு நல்லதே சொல்லி நல்லபடியில் நடத்துவதற்காக. உங்களுக்கு அவிசுவாசம் வந்தா ஏசப்பா கண்ணீர் வடிப்பார்.
உங்களுக்கு அவிசுவாசம் வரக்கூடாது. 312 பக்கம் யாக்கோப் 1 அதிகாரம் 6, 7, 8 சீக்கிரம் படி. 312 பக்கம் யாக்கோபு 1, 6, 7, 8. 312 பக்கம் யாக்கோப் 1 அதிகாரம் 6, 7, 8. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் நல்லா படியம்மா. நீங்க 40 நாள் உபவாசம் எடுத்து இன்னைக்கு தான் மத்தியானம் சாப்பிட்ட மாதிரி படிக்கிறேன். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் நீ நல்லா படிக்கிற. ஆமா அங்கோடமா படி. ஒரு 2 BA, அங்க மேனேஜர் BA, பின்னாடி 3 உதவியாளர்கள். ஆனாலும் ஒரு கம்பெனியே நடத்தலாம். அப்படி ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். இருமனம் உள்ளவன் அவன்தான் அவிசுவாசி. விசுவாசத்தோட 8வது ஆபரேஷன் எனக்கு. ஆபரேஷன் நம்பர் 8 என் காலில் ஸ்க்ரூ எடுக்கிற ஆபரேஷன். நல்லா பாரு. காலில் ஸ்க்ரூ எடுக்கிற ஆபரேஷன் 8வது ஆபரேஷன். இங்க ஒரு ஆபரேஷன். இது கீழே இருந்து தனியாக எடுத்து வைத்த பகுதி. எனக்கு ஐப்ரோ இல்லை, ஐப்ரோ வளராது. இந்த கண்ணு இப்படி வரும், இந்த கண்ணு வராது. என்ன பார்த்தா எனக்கு ஒரு குறை இருக்கிறதா? தலையில் 15 பின். என் மனைவி தான் கரெக்டாக முடி வெட்டுவான். தெரியாமல் வெட்டினா கம்பியில் பட்டால் ரத்தம் வரும். ஹெல்மெட் வைக்கக்கூடாது, மழை நனையக்கூடாது, தலையில் காத்தடிக்கக்கூடாது. நீங்களா நானா ஆஸ்வதிக்கப்பட்டவன் சொல்லு? ஒரு சின்ன வலி வந்தால் நீங்கள் சோர்ந்து போவீங்க. ஒரு சின்ன காய்ச்சல் வந்து நீங்கள் சோர்ந்து போவீங்க. ஒரு சின்ன போராட்டம் வந்து சபைக்கு வர மாட்டீங்க. மொத்தம் போராட்டம். அடுத்த கால். இந்த கால் வச்சு தான் ஸ்டெப் ஏறி வந்தேன், கார் ஓட்டி வந்தேன். நைட்டு கார் ஓட்டி போக போகிறேன். போய் உடனே மனைவி வெயிட் பண்ணுவாங்க. ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க குரோம்பட்டில், அவங்கள பார்த்து தான் ஆகணும். 10 மணிக்கு மேலே அங்கே போகிறேன். போய் வீட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி காலையில் இங்கே வரேன். திருப்பி வீட்டுக்கு போய் சாயங்காலம் இங்கே வரேன். ஒரு சின்ன வலி வந்தால் நீங்கள் சோர்ந்து போவீங்க. 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து காரில் பஸ் மோதின போது அந்த ஸ்டியரிங் இங்கே இடித்தது. இப்பொழுதும் நான் ஸ்ப்ரே அடித்து தான் வந்திருக்கிறேன். இந்த ஸ்ப்ரே அடித்து தான் 3 பாட்டு பாடினேன். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை சொல்லு? உங்களுக்கு அப்பா அம்மா இல்லையா? உங்களுக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருக்குல்ல? எனக்கு யார் இருக்கு? அப்ப நான் தானே தேவனை குறை சொல்லணும், நான் தானே தற்கொலை பண்ணணும். வாழ்ந்தாலும் கர்த்தருக்காக, செத்தாலும் கர்த்தருக்காக. இதான் தீர்மானம். அன்றைக்கு மகிழ்ச்சி சபையில் ஜீவானந்த முன்னாடி நான் எடுத்த தீர்மானம், கர்த்தருக்காக நிற்பேன். 3 வருஷம் படுக்கையில் இருந்து 1 வாரம் 2 வாரம் படுத்து பாரு, 3 வருடம். எல்லா தடவை எக்ஸ்ரே எடுக்கும் டாக்டர் சொன்னாங்க, சேரில்லை. இது தூளாகி போச்சு, முழங்கால் தூளா. 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து பஸ் மோதினா இது அப்படி தூளாகாமல் இருக்கும்? இதில் ரவுண்டு போட்டு 7 ஸ்க்ரூ போட்டு வச்சிருக்கு. இது கால் இப்படி பண்ணால் உடஞ்சி போயிடும். 3 வருஷம் என்ன நடக்கும், என்ன நடக்கும், என்ன நடக்கும், என்ன நடக்கவே? கண்ணு திறக்கும்போது தாயிலடா பிள்ளைகளா எல்லாரும் பொழி சொல்லிட்டாங்க. 3 மாதங்கள் கண்ணு திறக்கும். முதல் கேள்வி எனக்கு என்னாச்சு? இப்போ எங்கள் அண்ணன் சொல்கிற சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு. அம்மா எங்க? அம்மாவோட கால் உடைஞ்சு பக்கத்து ஹாஸ்பிட்டல் படுத்துருக்கான். கால் உடைஞ்சிருக்கு அம்மாவுக்கு. அம்மாவை பார்க்கணும், பார்க்க முடியாது. அம்மா கிட்ட பேசணும், பேச முடியும். 23 வருஷமாச்சு அம்மா கிட்ட பேசிட்டு. அம்மா கில்பாக்சிமெட்ரியில் இருக்கு. நான் எப்படி பேசுவேன்? எப்படி இருக்கும்? 5 மாதம் கழிச்சு செய்தி வந்த போது எப்படி இருக்கும்? மறாத வரத குழந்தை போல சொன்னேன், கேட்கல. விக்ரவந்தியில் கதை முடிந்து விட்டது. இவங்க 5 மாசம் என்ன ஏமாத்தி கொண்டிருந்தேன். அம்மா உயிரோடு இருக்கான்னு சொல்லி
5 வயசுல அப்பா போச்சு, 30 வயசுல அம்மா போச்சு, 6 அண்ணா அக்கா போச்சு. 23 ஆண்டு காலம் முன்பதாக ஒரு கிறிஸ்தும சென்னையில் வந்து பீச்சில் படுத்தேன், ஒரு ஹோட்டல் பிளைட் கழிக்கிறேன். இன்றைக்கு அநேகருக்கு கொடுக்கிற கரமாய் கர்த்தர் மாற்றி இருக்கு. இப்ப சொல்லு, நீங்களா நானா ஆசீர்வதிக்கப்பட்டவன்? சொல்லு. ஒருவன் இப்படி சிரிக்கும் போது அவனுக்கு பின்னாடி பெரிய கண்ணீர் இருக்கு. இப்ப இந்த கை வர்க்க செயல்படுது, இந்த கண்ணு செயல்படுது, இந்த குரல் செயல்படுது. இது போதும் ஐயா ஊழியத்துக்கு, இது போதும், இது போதும், இது போதும், இது போதும். நமக்கு எல்லாமே இருக்கு. அப்பே நீங்க சோர்ந்து போனீங்க. 8வது ஆபரேஷன் கேட்டுங்க. எக்ஸ்ரே எடுக்கும் டாக்டர் சொன்ன காலு சரியாச்சு. அந்த மகிழ்ச்சி என்ன மாதிரி மகிழ்ச்சி. 3 வருஷம் படுக்கையிலிருந்து ஒரு நல்ல செய்தி வருகிறது. எனக்கு இங்க 6 அனஸ்தேசியா இடுப்பில் அதான் உட்கார்ந்து இருக்கிறேன். 3400 கிலோமீட்டர் கார் ஓட்டி வந்திருக்கிறேன். பாண்டிச்சேரி, வெள்ளூர், KGF, குமரி மாவட்டம், சென்னை. 3300 நான் தான் டிரைவர். இப்போ இடுப்பு அனஸ்தேசியா ஸ்பைனல் கோடில். அதான் குழந்தை பெற்ற என் தாய்மார்களே, ஒரு குழந்தைக்கு ஒரு குத்து. இது 13 ஆப்ரேஷனுக்கு ஒரு 6 குத்து. அதனால தான் இதெல்லாம் பாதிப்பு வந்துச்சு. இனி அவ்வளோதான், ரொம்ப நாள் வாழாது, டக்குன்னு போயிடும். அவர் ஓட்டத்தை முடிச்சு போக போகிறேன். இந்த விரல் ஸ்டக் ஆகி போச்சு, ஷோல்டர் ஸ்டக் ஆகி போச்சு, ஒரு கண் பார்வை இல்லை, தலையில் 15 பின், இங்கே 24 தையல், இங்கே 113 தையல், இங்கே 9 தையல். சொல்லுங்க சொல்லுங்க, உங்க பிரச்சனை சொல்லுங்க. சொல்லுடா, உங்க பிரச்சனை சொல்ல. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை சொல்லு. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அப்ப ஏன் சோர்ந்து போறேன்? ஒரு அற்புதம் நடக்கும். உன் கண்ணீருக்கு பதில் வரும். உலகம் முன்னாடி சிரிக்கிறீங்க. உன் நண்பர்கள் எல்லாம் வெற்றி அடைந்தது. ஒரே ஒரு கவலை உனக்கு உண்மையாக இருக்கிறது. இந்த 3 நாள் கூட்டம் முடியும் போது அந்த கவலை மாறும். ஞாயிற்றுக்கிழமை இரவில் பாரு, உனக்கு ஒரு மாற்றம் வரும். உன் கண்ணீருக்கு பதில் வரும். இது தேவன் ஆவியான நேரடியாக பேசுகிறார். உன் துக்கம் சந்தோஷமாகவும் புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறும். நீ எந்த இடத்தில் அவமானப்பட்டிருக்கிறோ அதே இடத்தில் அவன் உயர்த்துவேன். ரூத் 2:12 வாக்தத்த வசனம், சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்து உனக்கு தான் கவலை தருவார். கர்த்தர் என்னோடு பேசுகிறார். முன்னாடி இருந்தவன் அல்ல இவன், பாட்டு பாடினவன் அல்ல இவன். இவனுக்குள்ள இன்னொரு ஆவியானவர் இருக்கிறார். ஓகேவா? சோர்ந்து போகாதடா. பணம் இல்லை, பணம் இல்லை, பணம் இல்லை, வெறுமை, எதுக்கு வாழணும்? செத்து போகலாம், செத்து போகலாம். இந்த சபை, இந்த வேத புஸ்தகம் உன்னை வாழ வைத்தது. அல்லது நீ அன்றைக்கே மரித்து போயிருப்பேன். என் தேவன் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். உன் கவலைகளுக்கு பதில் வருகிறது மகளே. இனி எதுக்கு வாழணும் சொன்ன ஒரு பெரிய மலை உனக்கு உண்பதாக கொண்டு வந்திருக்கிறார். இனி என்ன மாதிரி நீ வாழ்ந்து காமி. ஹல்லேலூயா. இனி மரணம் இல்லை, ஜெயம்தான் இருக்கிறது. எந்த இடத்தில் நீ தோல்வி அடைந்தீர்களோ அதை எடுத்து ஜெயித்து காமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம். டாக்டர் கேட்குறாங்க, 7 ஆபரேஷன் பண்ணியாச்சு, 8 ஆபரேஷன் பார்க்கணுமா? உன் கண்ணால் பார்க்கணுமா? உன் ஸ்க்ரூ பார்க்கணுமா? 3.5 வருஷம் உள்ளுக்குள்ள இருந்த ஸ்க்ரூவை நாம் பார்க்கணும். டாக்டர் ஐயா, மருத்துவர் ஐயா. முகத்தில் வைத்திருந்த பச்சை துணி எடுத்தாங்க. பச்சை துணி மூடி போடுவாங்க, தலையில் கேப்பு போட்டு பச்சை துணி ட்ரெஸ்ஸு போடுவாங்க. இப்போ இதே மாதிரி டிவி நான் இங்கே படுத்துருக்கு. இந்த பக்கம் அனஸ்தேசியா டாக்டர், அவர் தான் ஸ்பைனல் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இன்ஜெக்ஷன் போட்டாச்சு, மறுத்து போச்சு. இப்போ இப்படி இப்படி வெட்டுறாங்க கத்தியில், ரத்தம் கொட்டுது, ஸ்க்ரீன் வருகிறது. இங்கே ஒரு கேமரா செட், சின்ன கேமரா, எல்லாம் மொபைல் ஃபோனில் இருக்குது, எல்லாம் மொபைல் ஃபோனில் இருக்குது. ஒரு சின்ன கேமரா உள்ளே வச்சுருக்காங்க. அந்த லைட்டு கரெக்டாக ஸ்க்ரூவில் அடிக்குது. 7 ஸ்க்ரூ நன்றாக ரவுண்டாக இருக்கிற ஒரு பொருளில் 7 ஸ்க்ரூ ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே என் முழங்கால் இருக்கிறது. அந்த முழங்காலில் லைன் பாடுகள் இருக்கிறது, அது சேர்ந்து இருக்குது, நல்லா தெரியுது. ஸ்க்ரூ எடுக்கணும். ஏனென்றால் 3.5 வருஷம் ஸ்க்ரூ இப்படி பண்ணி இந்த பக்கம் தொங்கிச்சு, இந்த பக்கம் தொங்கிச்சு, இந்த பக்கம். இப்போ தோல் இப்படி நிற்குது, ஸ்க்ரூவும் தோலும். கொஞ்சம் போனால் ஸ்க்ரூ வெளியே வந்துடும். இப்போ ஸ்க்ரூ எடுக்கிறேன்.
3 இடத்தில் இப்படி நிற்குது ஸ்க்ரூ, என் தோலுக்கு மேலே. கொஞ்சம் முடிஞ்சால் கட்டாகி போயிடும். அப்போ ஸ்க்ரூ எடுக்கிறேன். எடுத்தால் தான் எனக்கு நடக்க முடியும். வலி தாங்க முடியல. இப்போ ஸ்க்ரூ எடுக்கிறேன். 1/2 மணி நேரமாச்சு, எடுக்க முடியல. 1 மணி நேரமாச்சு, எடுக்க முடியல. எனக்கு வலி ஆரம்பித்தது. டாக்டர் கேட்குறாங்க, வலிக்குதா? வலிக்கு டாக்டர். மீண்டும் ஒரு சின்ன இன்ஜெக்ஷன், அனஸ்தேஷியா. மீண்டும் மறுத்து போச்சு. 7.5 மணி நேரம் எடுத்தது. 7.5 மணி நேரம் ஆப்ரேஷன். ஸ்க்ரூ எடுக்க முடியல. கடைசியாக இங்கே ஆப்ரேஷன் பண்ணாங்க. பண்ணிட்டு ஒரு சின்ன தட்டினேன். ஸ்க்ரூவும் முழங்காலும் எல்லாம் சேர்ந்து திருப்பி உடைந்து வெளியில் வந்தது. ஆப்ரேஷன் தோல்வியடைந்தது. 3 வருஷம் காத்திருந்து நடப்பதற்காக செய்தி வருகிறது. இனிவன ஒரு நாள் நடக்க முடியாது, இன்னும் ஒரு 5 வருஷம் இருந்தால் தான் இது சேரும். இப்போ எனக்கு வந்தது வீல் சேர். யாரை குறை சொல்லுவீங்க? யாரை குறை சொல்லுவீங்க? நீங்கள் யாரை குறை சொல்லுவீங்க? கர்த்தரையா? ஆண்டவரே உம்மால தான் இப்படி வந்துச்சா? இப்போ வீல் சேர் உட்கார்ந்துருக்கிறேன். தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம், விசுவாசம். இப்போ என் ஜெபம், என்ன நடக்கவை? உலகத்தில் படித்த மருத்துவன் கைவிட்டது, என்ன நடக்கவை? இப்பவும் உடைந்து தான் இருக்கிறேன், உடைந்து தான் நடக்கிறேன். எனக்கு வலி இருந்தால் தான் தூக்கம் வரும். உங்களுக்கு வலி இருந்தால் தூக்கம் வராது. எனக்கு வலி வேணும், அப்பதான் தூக்கம் வரும். இப்ப விசுவாசம் நடக்கவை. எப்படி நடப்ப? உடைந்த முழங்கால் நடக்க முடியுமா? 2 கிரச்சஸ். சகோதரங்கள்லாம் போயிட்டாங்க. இப்போ ரூமில் யாரும் இல்லை. அம்மா இருந்துட்டாங்க, அப்பா இருந்துட்டாங்க, எல்லாரும் தூரத்தில் இருக்கிறாங்க. எனக்கு யாரும் இல்லை. இப்போ நான் முயற்சி பண்ணணும். மருத்துவர் அல்ல, மருத்துவர் கைவிட்டது, நடக்க முடியாது. இப்போ நான் வீல் சேரில் எழும்புறேன், கிரச்சஸ் வச்சு எழும்புறேன். விசுவாசம் தேவனுக்கு பிரியம். வலி தாங்க முடியல, உட்கார்ந்தேன். திருப்பி எழும்பினேன், உட்கார்ந்தேன். திருப்பி எழும்பினேன், உட்கார்ந்தேன். திருப்பி எழும்பினேன். 1.5 மாசம் ஆச்சு. இப்ப நிக்க முடியுது. விசுவாசம். உங்களை நான் உற்சாகப்படுத்துறேன். இரவில் திரும்பி போகும்போது அவிசுவாசே போக, விசுவாசோடு போ. காணப்படாத ஆசீர்வாதம் விசுவாசம். பணமும் படிப்பும் பதவியும் அல்ல. இப்ப நிக்க முடியுது. பரவாயில்ல, வலி இருந்தாலும் நிற்க முடியுது. திருப்பி உட்கார்ந்துருந்தேன், எழும்பினேன். கிரச்சஸில் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன், முடியல, உட்கார்ந்துருந்தேன். திருப்பி எடுத்து வச்சேன், முடியல, உட்கார்ந்துருந்தேன். 3 மாதம் ஆச்சு. அடுத்த கால் எடுத்து வச்சேன், பரவாயில்ல, கொஞ்சம் முடியுது. சரி, ஒன்று தூக்கி போடலாமே. இது ஒன்று தூக்கி போட்டேன். 1 எழுந்து நின்றேன். ஒரு கால் எடுத்து வச்சேன், முடியல, 2 தேவைப்படுகிறது. ஆனால் அது எடுக்கல, அது என்ன விட்டு போச்சு. அந்த சாத்தான் என்ன விட்டு போச்சு. விசுவாசம். விசுவாசம் 5 மாசம் ஆச்சு. இதை தூக்கி போட்டேன். இப்போ யாருமே இல்லை உதவிக்கு. கவனிச்சு பாருங்க, யாருமே இல்லை. உட்கார்ந்து இருக்கிற, இது இல்லாமல் எழும்புறேன். பார்த்தீங்களா? விசுவாசம். விசுவாசம். இப்போ நான் நடக்கிறேன், கிரச்சஸ் இல்லை, நடக்கிறேன். 6 மாசம் ஆச்சு. இப்போ நான் நடக்கிறேன். 7 மாசம் ஆச்சு. இப்போ நான் நடக்கிறேன். 8 மாசம் ஆச்சு. இப்போ நான் ஓடுறேன். நான் இப்போ ஓடுறேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காணுங்கள். கரங்களை தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இந்த விசுவாசம் தேவனுக்கு பிரியம். அன்றைக்கு நடந்த நடக்கை இன்னும் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். உடைந்த காலில். சொல்லுங்க, நீங்களா நானா? ஆசீர்வதிக்கப்பட்டவன். விசுவாசம். விசுவாசம் தேவனுக்கு பிரியம். விசுவாசம் என்றால் என்ன? 307 பக்கம், எபிரேயர் 11 அதிகாரம் 1 வசனம். சீக்கிரம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவன் நிச்சயமாய். உனக்கு பிறக்க போகின்ற பிள்ளை காணப்படாதது. உனக்கு வரப்போகின்ற மாப்பிள்ளை காணப்படாதது. உனக்கு வரப்போகின்ற மனைவி காணப்படாதது. உனக்கு தரப்போகின்ற வீடு காணப்படாதது. வந்த பிறகுதானே வீடு, அது வரைக்கும் தெரியாதல்ல. என்ன படித்தாங்க? காண. அதான் விசுவாசம். அதான் விசுவாசம். எபிரேயர் 11:4 307. விசுவாசத்தினாலே 5 விசுவாசத்தினாலே 7 படி. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் விசுவாசத்தினாலே 11 விசுவாசத்தினாலே சாராள். வீட்டுல போய் படி, முடிஞ்சு போச்சு.
எபிரேயர் 11:4-5-7-8-9-11 விசுவாசம் மூலமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்கள். விசுவாசியே, உனக்கு விசுவாசம் இருக்கா? உனக்கு விசுவாசம் இருக்கா? உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? இன்றைக்கு விசுவாசம் இருந்தால் தேவனுடைய மகிமை. பாத்தீங்களா? அப்ப தேவனுக்கு பிரியம் எது? காரா, வீடா, பணமா? அல்ல, உங்கள் விசுவாசம். உங்கள் விசுவாசம் தான் இன்றைக்கு உங்களுக்கு வெற்றியை தருகிறது. அப்போ விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக தேவன் கப்பர்நகூமில் வந்தார். கப்பர்நகூம் கேள்விப்பட்டிருக்கா? கப்பர்நகூம் என்பது அமைஞ்சிக்கிற பக்கம் அரும்பக்கம் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி கப்பர்நகூம் போயிருக்கா? இல்ல. அமைஞ்சிக்கிறதுக்கு போயிருக்கா? ரெட் ஹில்ஸ் போயிருக்கா? போயிருக்கு. அதாவது போனதான். கப்பர்நகூம் என்பது அரும்பக்கம் பக்கம். எங்க? அரும்பாக்கம் பக்கம். அரும்பக்கம் பக்கம். டேய், கப்பர்நகூம் தெரியுமா? பைபிள் இருக்குடா அந்த ஊரு. அங்க ஏசப்பா வந்த போது ஒரு 100க்கு அதிபதி ஒருவன் வந்தான். அவன் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ள வந்து என் வேலைக்காரன் தலையில் கை வச்சு ஒரு 10 தடவை மாவாட்டுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில், இயேசு கிறிஸ்து நாமத்தில், இயேசு கிறிஸ்து நாமத்தில், இயேசு கிறிஸ்து நாமத்தில். நல்லா மாவாட்டுறீங்க, நல்லா மாவாட்டுறீங்க. மகனை ஃபுல்லா எண்ணெய் போட்டு வந்திருக்கான். இவனை தெரியாம போய் தலையில் கை வச்ச. இவன் ஃபுல்லா எண்ணெய் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. ஒன்றும் தேவையில்லை, ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவரே. பாத்தீங்களா? கரங்களை தட்டு. அடிப்படையான விசுவாசம். அவன் சொல்ற, என் வேலைக்காரன் திமினமாதான் இருக்கு, ஆண்டவரே நீ வீட்டுக்கு வர வேண்டாம், ஒரு வார்த்தை. அதான் விசுவாசம். கரங்களை தட்டுற பிள்ளைகளா, விசுவாசம். அப்ப இன்றையிலிருந்து நீங்க செய்ய வேண்டிய என்ன? நீ படிச்சுட்டு இருக்கியா? நான் நல்ல மதிப்பெண்களை வாங்குவேன். சொல்லு. நல்ல மதிப்பெண்கள் வாங்குவேன். விசுவாசம். நீ படிச்சு முடிச்சாச்சா? படிச்சிட்டு இருக்கேன். நான் நல்ல மதிப்பெண்களை வாங்குவேன், நம்பர் 1 வருவேன். சொல்லு. நான் நல்ல மதிப்பெண் வாங்குவேன், நம்பர் 1 வருவேன். விசுவாசம். விசுவாசம். நான் நல்லா படிப்பேன். சொல்லு. நான் நல்லா படிப்பேன். படிச்சு யாராகணும்னு ஆசை? தோசை. டே காக்கனட் ஆயில படிச்சு யாராகணும்னு ஆசை? மூஞ்சிய பாரு. படிச்சு யாராகணும்னு ஆசை? ஊழியக்காரன். அதுக்கு படிக்க வேண்டாம், ஊழியக்காரனாக படிக்கணும். ஐயா, உனக்கு பேதுரு தெரியுமா? உனக்கு யோவான தெரியுமா? அட, உனக்கு பேதுரு யோவான தெரியுமா? அவங்க படிச்ச என்ன தெரியுமா? MBBS MRCP டபுள் டிவினிட்டி லண்டன். எங்க படிச்சாங்க? லண்டன்ல. பேதுரு யோவான் எங்க படிச்சாங்க? லண்டன். சொல்லு. லண்டன். மீன் பிடித்து கொண்டிருந்தாங்கடா. லண்டன் இப்ப மீன் பிடித்தது. ஆண்டவரே, மீன் பிடித்து கொண்டு படிப்பறிவு இல்லாதவங்களை தேவன் அழைத்தார். ஊழியத்துக்கு படிப்பு தேவையில்லடா, ஊழியத்துக்கு ஞானம் தேவை. கரங்களை தட. தம்பி, நீ நாளைக்கு அங்க உட்காராத. எது இருந்தாலும் நாளைக்கு நீ வருவியா? நாளைக்கு வருவியா? தேவனுக்கு பிரியம் எது? நம்பர் 2. 360 பக்கம் 1 சாமுவேல் 15 அதிகாரம் 20 வசனம் 22. 1 சாமுவேல் 15:22.
படி. அதற்கு சாமுவேல், ஆ. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் ஆ. சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமானவைகளோ, படியடா. கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, ஆ. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் எடா செவி பிள்ளை. கொடுத்தல் உத்தமம். தாய்க்கும் தகப்பனும் கீழ்ப்படி. பொண்ணா ஆனா? இது பொண்ணா ஆனா? பொண்ணு. உங்க பிள்ளையா? அவர் பிள்ளையா? எடா பிள்ளைகளா, தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படி. அப்பாக்கு அம்மாவுக்கும், உங்க போதகருக்கு, உங்க ஆசிரியருக்கு, உங்க ஆசிரியருக்கு, உங்க தாத்தா பாட்டிக்கு. அப்ப அது தேவனுக்கு என்ன பிரியம்? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல். பேதுரு, ஆயரே ஆயரே, முழுவதும் வலை போட்டும் மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. 84ஆம் பக்கம், லூக்கா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சீக்கிரம், டைம் ஆச்சு. 84ஆம் பக்கம், லூக்கா 5:6. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலைகளை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். பேதுரு என்ன செய்தாங்க? மீன் பிடி. அதுக்கு முன்னாடி என்ன செய்தாங்க? ஐயோ, அதுக்கு முன்னாடி என்ன செய்தாங்க? வலைகளை பழுது ஐயோ, வலைகளை பழுது பார்த்து கொண்டாங்க. ஏசப்பா வார்த்தை கீழ்ப்படிந்தான். சபைக்கு வந்தான், வீட்டுக்கு போனான். உங்களை பற்றி நல்லா தெரியும். வீட்டிலும் வாய் இவ்வளவு பெருசா இருக்க. சபைக்கும் வேத வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால நிறைய மீன் கிடைத்தது. கரெக்டா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 12ஆம் பக்கம். ஆதியாகமம் 12:1, 12ஆம் பக்கம். படியடா. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. பாபா, உன் பேர் என்ன? ரெபேக்கா. இந்த கூட்டம் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது ஒரு தாடி வச்சு பெரிய முடி வச்சு என்ன மாதிரி வஸ்திரம் போட்டு ஒருத்தர் வருவார். அவர் வந்து தட்டுவார். தட்டி திறக்கும் போது, ஐயோ இது யாரு? அவர் சொல்லுவார், ரெபேக்கா, நான் தான் ஜீசஸ். நீ இன்றைக்கு இரவில் இந்த ரெட் ஹில்ஸ் விட்டு ராஜஸ்தானுக்கு போவியா? அது முடிச்ச அடுத்து நீ தான், வேற யாருமே எனக்கு தெரியாது. உன் பேர் என்ன? மேரி. மேரி. அங்க பார்க்காத, என்ன பாரு. இன்றைக்கு இரவில் 11 மணிக்கு தாடி வச்ச முடி வளர்த்தன என்ன மாதிரி ஜுப்பா போட்ட ஒரு வருவார். அவர் பேரு இயேசு. வீட்டு வாசல் தட்டி கூப்பிடு, மேரி மேரி மேரி. நீ கதை இருக்கும், ஏசப்பா நிற்கிறாங்க. மேரி, இன்றைக்கு இரவு இந்த ரெட் ஹில்ஸ் விட்டு மும்பைக்கு போவியா? போயிட்டு வையா. இவளுக்கு இந்த ஊரே பிடிக்கல. हिंदी मालूम, சோடா சோடா மாலும். இவ்வளவு தண்ணி குடிக்கிறதுல இருக்கு சோடா சோடான்னு. மும்பையில் யாருக்கு உன்ன தெரியாது, உனக்கு யாரையும் தெரியாது. நான் போயிடுறேன். நீதான் விசுவாசி. இப்படி இருக்கணும் பிள்ளைகள். கரங்களை தட்ட கீழ்ப்படிதல். ஆபிரகாம் சொன்னபடியே செய்தார். 4ஆம் வசனம் படிக்க வேண்டாம். கீழ்ப்படிதல் அவனை உயர்த்தினது. பாத்தியா? நீங்க நிறைய கல்யாணத்துக்கெல்லாம் போவீங்கல்ல, கல்யாணத்துக்கு போறவங்கலாம் கை தூக்குங்க. கன்வென்ஷன் வராம கல்யாணத்துக்கு கரெக்டாக போயிடுவான். கல்யாணத்துக்கு போனா என்ன கிடைக்கும்? சாப்பாடு கிடைக்கும்.
என்ன கேட்ட? பொண்ணு மாப்பிள்ளை வாழ்த்த மாட்டேன். சாப்பாடு 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 சாப்பாடு. ஆமா, நான் நேற்று கல்யாணத்துக்கு போனேயா, கேக் கட்டிங்க. நானும் வைஃப் தான் கேக் கட் பண்ணோம். மக்களை யாருமே இல்லை. நாங்க கேக் கட் பண்ண மேல போனா அங்க ஒரே இடி, பிரியாணிக்கு. இங்க பொண்ணு மாப்பிள்ளை தனியா உட்காந்துருக்கான். ஒருத்தன் எல்லாம் சாப்பாடு போனான். உங்களை எல்லாம் வச்சிருக்கு கல்யாணம் நடத்த கல்யாணத்துக்கு. அங்க போதகர் பிரசங்கம் பண்ணுகிறார். கணவனை மனைவியையும் பார்த்து 268 பக்கம், எபேசியர் 5 அதிகாரம் 21, 22, 24. சீக்கிரம், டைம் ஆச்சு. 268 பக்கம், எபேசியர் 5 அதிகாரம் 21, 22, 24. 21 படிச்சாச்சா? 21. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல. அதான் முக்கியம். படி. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். சொந்த புருஷன், பக்கத்து வீட்டு புருஷனுக்கு அல்ல. திருப்பி படி. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷனுக்கு உங்க சொந்தம், பக்கத்து வீட்டு புருஷனுக்கு கிடையாது. நல்லா கவனிச்சுங்க. சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியணும். ஆமா. 24 படி. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். சோர்விலும் தாழ்விலும் துயரத்திலும் துன்பத்திலும் மரணத்திலும் அப்புறம் சரவண போகும்போதும், அஞ்சப்பருக்கு போகும்போதும், பீச்சுக்கு போகும்போதும் நான் உன்னை உதப்பேன். எப்பொழுதுமே மனைவி சொல்றாங்க, கீழ்ப்படி கீழ்ப்படி கீழ்ப்படி. புருஷர்களே நீங்க என்ன செய்யணும்? 25ஆம் வசனம். புருஷர்களே உங்கள் மனைவிகளின் அன்பு கூறுங்கள். அவளுக்கு அன்பு கொடுத்தா அவளுக்கு கீழ்ப்படிவா. சிம்பிள் மேட்டர், முடிஞ்சு போச்சு. இதுக்கு போதகர் போய் எதுக்கு சொல்லணும்? பொண்ணு மாப்பிள்ளை கீழ்ப்படி போயா. கணவன் அன்பை காமித்தால் மனைவி கீழ்ப்படிவா. சிம்பிள் மேட்டர். கீழ்ப்படிதல். தேவன் தன் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். தேவன் தன் பிதாவுக்கு பிரியமாயிருந்தார். எப்படி கீழ்ப்படிந்தார்? 371 பக்கம், பிலிப்பியர் 2 அதிகாரம் 8 வசனம். சீக்கிரம். பிலிப்பியர் 2:8, 2:8, 371, 2:8. பிலிப்பியர் 2:8 படிக்கணும் இல்ல? ஐயோ, தமிழே வராது. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு. யார் படிக்கிறாங்க? மரண பரியந்தம் படிக்கிறாங்க. அதாவது அம்மா படிக்கிறாங்க. சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி பாத்தீங்களா? தம்மை தாமே தாழ்த்தினார். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். விசுவாசம் தேவனுக்கு பிரியம், கீழ்ப்படிதல் தேவனுக்கு பிரியம். நம்பர் 3 முடிக்க போறேன். காணப்படாத 3 ஆசீர்வாதங்கள். 1 விசுவாசம். வீடு போகும் விசுவாசம் சொல்வோம். 2வது கீழ்ப்படிதல். கடைசி 3. அது 5 இருக்கு. 3 முடிக்கிறேன். 3 முக்கியமானது போதும். 3வது இது கூட நீங்க சரி பண்ணா இன்றைக்கு இரவிலே நீங்க தேவனுக்கு பிரியமா இருப்பீங்க. பிரியமாய் நாளை காலையில் வாங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், அது எடுத்து வீட்டுக்கு போங்க. சாயங்காலம் வாங்க, மொத்தமா சேர்த்து முடிச்சிடலாம். அப்போ நிறைவாக இருக்கும். கடைசியாக மிக மிக முக்கியமானது, விசுவாசம் எப்படி முக்கியமோ கீழ்ப்படுதல் எப்படி முக்கியமோ இது மிக மிக முக்கியமானது. படிங்க. 87 பக்கம், லூக்கா 6 அதிகாரம் 27, 28, 29, 30 முடிய போறேன். நானே படிக்கிறேன். இவங்களை வச்சு படிச்ச ஒரு வழியாடும். இது இவன் மாத்தவும் மாட்டோம். இவன் அதுக்கு மேல எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு. அம்மா படி. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு 3வது வழிமுறை தேவனுக்கு பிரியமானது. படிங்கம்மா. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அப்படியே இல்லம்மா, உங்கள் சத்துருக்களை நீ சிநேகிப்பியா? சிநேகிப்பியா?
மூஞ்சி பார்த்தா தெரியலையே. கீழே படி. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். பாப்பா நன்மை செய்வியா? செய்வேன். ஆண்டவரே. கீழே படி. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிப்பியா? உங்களை இல்ல ஆசீர்வதிப்பியா? ஆசீர்வதிப்பேன். கீழே படி. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுவியா? ஜெபம் பண்ணு. ஆண்டவரே போய் சொல்றாங்க. கீழே படி. உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு. கரெக்டான ஆளு. கொடுப்பியா? கீழே படி. உன் அங்கியை எடுத்துக் கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தை எடுத்துக் கொள். கொடுப்பியா? மாட்டேன். பிரசங்கம் பண்றது வேஸ்ட். எது தேவனுக்கு பிரியம்? சத்துருக்களை நேசி. உன்னை சபிக்கிறவனுக்காக ஜெபம் பண்ணு. ரொம்ப தெளிவு, சும்மா விளையாட்டு கிடையாது. இந்த அடிக்கும்போது இப்படி காமிச்சு கொடுத்து அவனை அடிக்க மாட்டான். அதான் ரகசியம். சட்டை கயிறு கொடு, அவன் அப்படியே திருப்பி தந்துட்டு போயிடுவான். உங்கள் சத்துருக்களாக தான் நீங்கள் ஜெபம் பண்ணு, வீட்டு முன்னாடி வரும். நான் சொல்கிறேன்ல, என்ன தெளிவான வசனம் தெரியும். நீங்கள் அது விளையாட்டம் நினைக்காத. அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. தேவன் சொல்லுகிறார், இப்படி செய்தால். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் 8ஆம் பக்கம். மத்தேயு 5:45 8ஆம் பக்கம். மத்தேயு 5:45 8ஆம் பக்கம். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு பிரியமாய் இருப்பீர்கள். கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்து. இப்ப விளங்குதா? உங்கள் சத்துருக்களை நீங்க சபிக்காத. அவன் ஆசீர்வதி. அவன் நாளுக்கு உங்க வீட்டு முன்னாடி வருவான், மன்னிப்ப கேட்பான். அந்த அத்தனை வார்த்தையிலும் ஒன்று இருக்கிறது, அன்பு என்ற மிக முக்கியமான ஒரு வழிமுறை இருக்கிறது. ஏழை பணக்காரன் எல்லாரும் நேசிக்கணும். எல்லாரையும் நீங்கள் நேசிக்கணும். அது தேவ சித்தம், தேவனுக்கு பிரியம். நமக்கு சத்துருக்கள் இல்லை. எனக்கெல்லாம் சத்துருக்களே இல்லை. எங்கள் சகோதரர்கள் எனக்கு சத்துருக்கள் கிடையாதே. எங்கள் அப்பா என்னை வெளியே தள்ளிட்டாங்க, எனக்கு அவர் சத்துரு கிடையாது, அவர் மரித்து போனார்கள். அக்காவுக்கு 2 பிள்ளைங்க, ஒரே ஒரு அக்கா. 7 ஆண்கள், 7 ஆண்களுக்கு ஒரே ஒரு அக்கா. நினச்சி பாருங்கள், அந்த அக்கா இவ்வளோ ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளை. நான் தான் கடைசி. அக்கா மகள் திருமணம், என்ன கூப்பிடலையே. என் ஃப்ரெண்டு கேட்டாங்க, அவனை கூப்பிடல. அவன் வந்தால் கல்யாணம் நின்று போயிடும். அவன் பெந்தகோஸ், அவன் அல்லேலூயா குரூப்பு. என் மகளை திருமணம் நின்று போயிடும். நான் போனால் என் மகளோட திருமணம் நிற்கும். நான் நேற்று என்னை அழைத்து கனம் பண்ணியிருக்கிறேன் ஒரு கல்யாணத்துக்கு. எங்கே இருக்குது அன்பு? அக்கா நான் சபிக்கலையே, எங்கள் அண்ணன்மாரை சபிக்கலையே. நான் வாடகையில் தான் இருக்கிறேன், 23 வருடம் வாடகையில் தான் இருக்கிறேன். அவங்க எல்லாம் சொந்த வீடு தான் இருக்கிறேன். நான் யாரையும் சபிக்கலையே. நீ நாசமாக போய் யாருக்குன்னு சொல்லி எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசைப்படுறவன. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். நெஞ்சத்தை அடிச்சு சொல்கிற பிள்ளைகளை நீங்கள் நல்லா இருப்பீங்க. அடித்து சொல்கிறேன். சிரிக்க வைப்பது, நான் ரொம்ப அழக்கூடாது. நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டியவன். என்னை அட்மிட் பண்ண சொல்கிறாங்க டாக்டர். இப்படி போகாத தம்பி, உடம்பு ரொம்ப மோசமாக இருக்குது. எனக்கு ஐயாவுக்கு நான் டேட்டு கொடுத்துருக்கு, ஐயா போஸ்டர் அடிச்சிருக்கு. நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டியவன். எனக்கு எங்கேயெல்லாம் வலின்னு எனக்கே தெரியல. நைட்டு போனால் மூச்சு தண்டுறது, தூங்க முடியல. அப்போ நீங்கள் சொல்லலாம், இவனில் எதுக்கு ஊழியம் செய்கிறேன், இவன் ஜெபிச்சா எனக்கு விடுதலை கிடைக்கும். நானும் கேட்டு பார்த்தேன், எனக்கு மட்டும் விடுதலை இல்லை பிள்ளைகள். ஆனால் நான் ஜெபிச்ச உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். உலகத்தில் நீங்கள் சம்பாதிப்பது எது? விசுவாசமும் கீழ்ப்படிதலும் மற்றவர்கள் ஆசீர்வதிப்பதும். அது காணப்படாதது. யாரையும் சபிக்காத. நல்லா இருப்பா, நீ எனக்கு துரோகம் பண்ண, நல்லா இருப்பா. அவன் வருவா உங்க வீட்டு முன்னாடி, மன்னிப்பே கேட்பா. செய்து பாரு. அடித்தவனை திருப்பி அடிப்பது அது தவறு. என்ன ஒருத்தன் மண்டியில் அடிச்சா, நான் அவனை திட்டலையே, என் பிள்ளை இப்படி பண்ணேன். ஒரே கேள்வி, என் பிள்ளை இப்படி கடன் வாங்கின வண்டிடா, ஏடா இப்படி பண்ணேன். அவன் வாயே திறக்கலையே. இந்த பிள்ளை என்ற வார்த்தை என் வாயிலிருந்து வந்த போது அவன் அப்படியே ஃப்ளாட் ஆயிட்டான். நம்ம வாய் வார்த்தைகள் எவ்வளோ பெரிய விபத்துகள், எவ்வளோ பெரிய போராட்டங்கள், எவ்வளோ பெரிய ஏமாற்றங்கள்.
நினைச்சு பாரு, ஒரு கிரட்சசுமாய் ஒரு 350 ரூபா அவன் சென்னையில் வந்தவன். நான் 23 ஆண்டு காலம் அவன் குடும்பத்தை பார்த்துட்டு, குடும்பத்தில் நல்லது நடக்குது, நான் என்ன மட்டும் கூப்பிட மாட்டேன். நான் யாருக்கும் வேண்டாதவன், நான் தள்ளப்பட்டவன். ஆனால் யாருக்கும் வேண்டாதவரே கர்த்தருக்கு வேணும். இன்றையிலிருந்து நீங்க தேவனுக்கு பிரியமாயிரு. ஒன்று விசுவாசம், இரண்டாவது கீழ்ப்படுதல், மூன்றாவது மற்றவரை ஆசீர்வதிப்பதை செய்து பாரு. நாளைக்கு வா, காலையில் இன்னொரு சத்தியம் உங்களை காத்து கொண்டிருக்கிறது. அப்படி எழுந்து இல்லைங்க. நாளைக்கு நைட்டு எல்லாருக்கும் ஜெபிக்கிறேன். நான் இப்போ குரோம்பட்டு போனோம். நான் 2-3 பேரை அழைப்பேன், அவர் மட்டும் வந்தால் போதும். மற்றவங்க எல்லாம் நாளைக்கு நைட்டு எனக்கு காத்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் அவங்க காலையில் வந்தது, எனக்கு முடியாததுனால போக முடியல. நான் காலையெல்லாம் படுக்கையில் தான் இருந்தேன். இன்றைக்கி பாட முடியுமா, பிரசங்கம் பண்ண முடியுமான்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். என்னை நல்லா பாட வச்சாங்க, என்ன பிரசங்கம் பண்ண வச்சாங்க. பாப்பா இப்படி கொஞ்சம் கேப்பு கொடு, தங்கச்சி வா, பிள்ளை வா. அப்படி முழங்கால் போடு. கை கொடுக்குறீங்களா? தேங்க்யூ. விசேஷித்தவர்கள் இன்னும் அழைக்கப்படல. நான் வரேன். 5 நிமிஷம் எனக்கு டைம் இருக்கு. இன்னும் 5 நிமிஷம் டைம் இருக்கு. இந்த பாட்டு போட்ட உடனே ஆவியான இறங்கும் பாரு. தேவனுக்கு பிரியமா இருக்கணும். இதுதான் எல்கேஜி. நீங்க தேவனுக்கு பிரியம் இல்லாமல் எது செய்தாலும் உங்க வாழ்க்கையில் நன்மையே நடக்காது. ஆனால் எங்க தேவனுக்கு பிரியம் இல்லை. ஒருத்தன் குடிச்சங்க படுத்திருக்கிறான், அவனுக்கு ஆசீர்வதிப்பார் தேவன். கர்த்தர் பாவிகளை நேசிக்கிறார், ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற பாவத்தை வெறுக்குகிறார். நீங்க மாறணும், நீங்க மாறணும். அது மதம் மாற்றம் அல்ல, அது மனம் மாற்றம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் அதுதான் என் தேவனுக்கு பிரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் நல்லவர் தெரியுமா? அவர் உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். இயேசுவே, தாவீதின் குமாரனே இறங்கும். தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா. என்னை மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா. என்னை மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீ, இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீர் உறவாணி, நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவாணி, நீங்க இல்லாமல்
என் உலகம் விழிக்காதே, நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே, நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆமென். தேவ மகிமை இறங்கட்டும். இயேசுவே, தேவனுக்கு பிரியமாக இருப்பது எப்படி? விசுவாசம், கீழ்ப்படுதல், மற்றவர்கள் ஆசீர்வதிப்பது. அல்லேலூயா. சேர்ந்து பாடலாமா? ஆமென். Thank you Jesus. இயேசுவே நன்றி நன்றி. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவாடி, நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீர் உறவாணி, நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்னை மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்னை மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடு. எங்களை மிக நேசிக்கிறங்க நல்ல ஆண்டவரே. நண்பு பிள்ளைகள் உமது கால் கொடுக்கிறோம். சிரிக்க வைப்பது உங்கள் கவலைகளை மாற்றுவதற்காக, அழ வைப்பது உங்கள் பாரத்தை மாற்றுவதற்காக, சிந்திக்க வைப்பது உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. எல்லாம் அனுபவித்தவன் ஒருவன். வலி எனக்கு தெரியும், இழப்பு தெரியும், தோல்வி தெரியும், கடன் தெரியும். 23 ஆண்டு காலமாக நான் மனைவியும் பிள்ளைகள்லாம் தூரத்தில் இருக்கிறாங்க. 2 பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இனி இருக்கிற கொஞ்ச நாள் கர்த்தருக்காக ஓட, கர்த்தருக்காக வாழ, அவருக்கு பிரியமாயிருப்ப அவர் கிருபையை பாராட்டி இருக்கிறார். சிரித்ததும் நான் செய்ததும் எல்லாம் சும்மா உங்கள் கண்ணீரை துடைப்பதற்காக. நீங்கள் சந்தோஷமாக போ, வா தங்கச்சி வாடா, இவ்வளோ கவலையோடு நீ இருக்கிறேன், என்ன போல சிரிக்கிறேன். இப்போ நீ பார்த்ததெல்லாம் மனசுக்குள்ளே வைக்க வேண்டாம். ஒரு அப்பா எப்படி பிள்ளைகளை சிரிக்க வச்சு அப்படி நினச்சா போதும். நீங்கள் நல்லா இருப்பீங்க. பிரியமாய் வீட்டுக்கு போ, விசுவாசத்தோடும் கீழ்ப்படிந்தும். இனி யாரை நான் சபிக்க மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன், திட்ட மாட்டேன். உமது பிள்ளையாக என் வாயில் நல்ல வார்த்தைகளை மட்டும் நான் பேசுகிறேன். ஆண்டவர் உமது பிரியமான பிள்ளையாக மாற்றி நாளைக்கு எனக்கு வைத்திருக்கிற பொக்கிஷத்தை ஆண்டவர் வெளிப்படுத்து. நன்மையை செய்யும். சந்தோஷமாக போ. துதிகரம் உமக்கு செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை நாமத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.